ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 514. இதில் ஆளவந்தார் எனும் யமுனா ஆச்சாரியின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் நாத முனிகளின் திருக்குமாரர் ஆன ஈஸ்வர முனிகளுக்கு தாது வருடம் ஆடி மாதம் பௌர்ணமி உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குமாரர் அவதரித்தார். இதனை அறிந்த மணக்கால் நம்பிகள் வீர நாராயணபுரத்துக்கு விரைந்து சென்று நாதமுனிகள் விருப்பப்படி அந்த குழந்தைக்கு யமுனைத்துறைவன் என திருநாமம் இட்டார். இப்பொழுது யமுனை துறைவரை சிறு வயதிலேயே பெற்றோர்கள் வேத அத்தியாயனம் வேதம் ஓதுதல் செய்ய ஆசிரியர் இடம் அனுப்பி வைத்தார்கள். முதநாள் சென்று ஓதி வந்த பின்பு மறுநாள் ஓதப்போன போது முதநாள் சொன்னதையே சொல்ல கேட்டு வீடு திரும்பிவிட்டார் யமுனை துறைவர். அதை குறித்து தகப்பனார் கேட்டபோது ஓதின பாடத்தை மீண்டும் மீண்டும் ஓதுகின்றார்கள் என கூறினார். அவ்வாறு இருப்பின் நீர் ஓதினதை கூறும் என யமுனைத்துறைவரும் முறை தப்பாமல் சொல்லல் ஆனார். அதனை கேட்டு இது ஒரு மேதா விலாசமே என்று இருந்தார்கள். பிறகு முறைப்படி வேத அத்தியனம் செய்வித்து திருக்கல்யாணம் செய்வித்து வாழ்ந்து இருந்தார்கள். சில காலம் சென்ற பின்பு ஈஸ்வர முனிகளும் திருநாடு அலங்கரித்து விட்டார். பின்பு யமுனைத்துறைவர் மகா பாஸ்யர் பட்டர் என்னும் வித்வானிடம் சாஸ்திரங்களை பயின்று தேர்ந்தார். அந்த சமயத்தில் அரச புரோகிதனான ஆக்கியாழ்வான் என்பவன் ராஜபலத்தால் ஏனைய வித்வான்கள் இடம் கப்பம் பெற்று தானே தலைவன் என இருமாந்து இருந்தான். அதுபோன்று கப்பம் கட்டும்படி மகா பாஸ்ய பட்டருக்கும் ஆணை பிறப்பித்தான். அது கண்டு அவர் மிக மிக வேதனைப்பட்ட போது யமுனைத்துறைவரும் விவரம் அறிந்து அந்த ஆணை ஓலையை கிழித்து போட்டு ராஜதூதனை திருப்பி அனுப்பிவிட்டார். இப்பொழுது ஆக்கியாழ்வான் இதனை கேட்டு சினங்கொண்டான். அவர் என்ன கவியா அல்லது சாஸ்திர விற்பனரா என கேட்டு அனுப்பினான். அதற்கு வெறும் கவி மட்டும் கிடையாது, வெறும் சாஸ்திர வித்வான் மட்டும் கிடையாது, பிரதிவாதிகள் ஆகின்ற யானை உடைய கொட்டம் அடக்கும் சிங்கம் என பதில் அனுப்பினார். யமுனைத்துறைவர் இதை ஆக்கியாழ்வான் அரசனுக்கு சொல்ல அரசன் ராஜசபைக்கு வரும்படி ஆணை அனுப்பினான். அதனையும் யமுனைத்துறைவர் கிழித்து எறிந்தார். பிறகு ராஜா இவர் ஒரு தன் நிகரற்றவர் என கருதி பல்லக்கு முதலான விருதுகளோடு வரவழைத்தான். இப்பொழுது அரச சபையில் எல்லா வித்வான்களின் முன்னிலையில் ஆக்கியாழ்வானுக்கும் யமுனைத்துறைவருக்கும் வாதம் தொடங்கிற்று. அந்த சமயம் அரச பத்னி யமுனைத்துறைவரின் முக விலாசத்தை கண்டு அதிசயித்து அரசனிடம் இந்த போட்டியிலே இவர் யமுனைத்துறைவர் தான் ஜெயிப்பார் என்றார். அரசனும் ஆக்கியாழ்வான் தோற்று இவர் ஜெயிப்பாராகில் எனது ராஜ்யத்தில் பாதியை இவருக்கு தந்து விடுகின்றேன் என்றான் அவன். வாதத்தின் ஆரம்பத்தில் ஆக்கியாழ்வான் யமுனைத்துறைவரை இவர் சிறுபிள்ளைதானே என அலட்சியமாக கருதி யமுனைத்துறைவரை பார்த்து உலக இயல்பில் இல்லை என்பதை ஆம் எனவும் உண்டு என்பதை இல்லை எனவும் நாம் சாதிப்போம், ஜெயித்தவன் தோற்றவன் தலையில் தாடனம் பண்ண கடவன் என ஆணவத்தோடு கூறினான். யமுனைத்துறைவர் அதற்கு சம்மதித்து பின் வாதம் தொடங்கியது. சிறு பருவத்தினரான யமுனைத்துறைவர் ஆக்கியாழ்வானை பார்த்து தாய் மலடி கிடையாது, ராஜா சர்வ பௌமன், ராஜ பத்தினி பதிவிரதை என கூறினார். இதை செவியற்ற ஆக்கியாழ்வான் ஆச்சரியம் கொண்டவனாக பதில் எதுவும் கூறமாட்டாமல் தயங்கி நின்றான். தான் இருக்கும்போது தன் தாய் மலடி என எப்படி கூறுவது? ராஜா சர்வபௌமன் சக்கரவர்த்தி கிடையாது, ராஜபத்தினி பதிவிரதை கிடையாது என கூறினால் தன் தலைக்கு ஆபத்து வருமென நினைத்து யமுனைத்துறைவன் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தோல்வியை ஏற்றுக்கொண்டான். யமுனைத்துறைவரும் ஆக்கியாழ்வானை பார்த்து ஜெயித்தவன் செய்ய வேண்டிய தாடனம் செய்வதை நீர் மூத்தவரானபடியால் நான் செய்ய விரும்ப கிடையாது என்றார் அவர். பிறகு
ராஜா யமுனைத்துறைவரை பார்த்து, நீர் சொன்னவைகளை ஆக்கி ஆழ்வான் உம்மை கேட்டிருந்தால் அதற்கு நீர் என்ன பதில் சொல்லுவீர் என கேட்டான். அதற்கு யமுனைத்துறைவர் பின்வருமாறு கூறினார். 1. தாய் மலடி கிடையாது என்பதற்கு ஒரு மரம் தோப்பு ஆகாதது போல் ஒரு பிள்ளையை பெற்றவள் பிள்ளைகளை பெற்றவளாக கருதுவது கிடையாது. ஆகையால் ஒரு பிள்ளை பெற்ற தாய் மலடியே என பதிலாகும். 2. ராஜா சர்வபௌமன் என்பதற்கு சர்வபௌமன் என்றால் பூமி பரப்பையெல்லாம் ஆள்பவன் என பொருளாகையால் ஒரு சிறிதளவு பூமிக்கு நாயகன் ஆன அரசன் சர்வபௌமன் கிடையாது என்பது பதிலாகும். 3. ராஜ பத்தினி பதிவிரதை என்பதற்கு பெண் தன் கணவனை அடையும் முன்னரே மந்திர வகையால் தேவதைகளாலே தீண்டப்படுகிறாள் என சாஸ்திரம் சொல்வதால் பாதி விரதத்தில் குறை உடையவள் என யுக்தியால் ராஜபத்தினி பதிவிரதை கிடையாது என்று பதிலாகும் என்றார் அவர். இப்பொழுது யமுனைத்துறைவருடைய அற்புதமான பதிலை கேட்ட அரசனும் மற்ற யாவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரை யானையில் மேல் ஏற்றி ஊர்வலம் செய்து வரும்போது ராணி, என்னை ஆள வந்தவரே என அவரை அன்பு பெருக்கினால் அணைத்து கொண்டாள். அன்று முதல் யமுனைத்துறைவருக்கு ஆள வந்தார் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. அரசனும் அரசியிடம் வாக்களித்தபடி பாதி ராஜ்யத்தை ஆளவந்தாருக்கு தந்தான். ஆளவந்தாரும் அந்த ராஜ்யத்தை நிர்வகித்து வந்தார். இதனை கேள்வியுற்ற மணக்கால் நம்பி ஆனந்தம் அடைந்து தம் ஆச்சாரின் கட்டளை நிறைவேற்ற தக்க சமயம் வாய்த்ததென நினைத்து ஆளவந்தாரை காண வந்தார். அப்போது ஆளவந்தார் அரசருக்குரிய அரண்மனை ஆடம்பரங்கள் உடன் கட்டுக்காவல் உடனும் இருந்ததால் சுலபமாக உள்ளே சென்று அவரை காண முடியாமல் போகவே கவலை கொண்டார். பின்னர் ஆளவந்தாருக்கும் தூதுவளை கீரை மிகவும் விருப்பம் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கீரையை சமையலுக்கு கொண்டு வந்து கொடுத்து வந்தார். இவ்வாறாக 6 மாதங்கள் கடந்து விட்டன. ஆளவந்தார் இடமிருந்து எந்தவித மாறுதலும் தெரியவில்லை. அதனால் 2-3 நாட்கள் கீரையை கொடுப்பதை தவிர்த்து விட்டார். தினசரி உணவில் இருக்கும் தூதுவேளை கீரை சில நாட்களாக இல்லாததை கண்ட ஆளவந்தாரும் சமையல்காரர்களை கூப்பிட்டு வழக்கம் போல தூதுவேளை கீரையை ஏன் சமைக்கவில்லை என கேட்டார். அதற்கு சமையல்காரர்கள் 6 மாத காலமாக ஒரு பிராமணர் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தார். 2 நாட்களாக அவர் கொடுக்கவில்லை. ஆயின் அவர் மறுபடியும் வந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என பணித்தார் அரசன். மணக்கால் நம்பிகளும் மறுபடியும் கீரையை கொண்டு போய் சமையல்காரரிடம் கொடுத்தபோது ஆளவந்தாருடைய கட்டளைப்படி அவரை ஆளவந்தாரிடம் அழைத்து சென்றார். நம்பிகளை பார்த்த ஆளவந்தார் நமஸ்கரித்து, தங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டுமா? பசு வேண்டுமா? கிராமம் எதுவும் வேண்டுமா என வினவினார். இதற்கு நம்பி அவர்கள், எமக்கு எதுவும் வேண்டாம். தங்கள் முன்னோர் எம்மிடம் சேமித்து வைத்து போன நிதியை தங்களிடம் நான் ஒப்படைக்க உகந்தனையும் தடையின்றி தங்களை காணும்படி செய்ய வேண்டும் என்றார் அவர். அப்படியே அவரும் செய்ய நம்பியும் ஆளவந்தாருக்கு பகவத்கீதையின் செம்மை பொருள் தெரியும்படி பல நாட்கள் உபதேசித்து இறுதியில் சரம ஸ்லோகத்தையும் பறக்க உபதேசித்தார். இதை தெரிந்த ஆளவந்தாரும் பால் முற்ற தலை சாயும் பயிர் போல பகவத்கீதையின் பொருள் நெஞ்சில் பட ஆணவம் தலை சாய்ந்து உலகியல் பற்றி நீங்கி வெறிதே அருள் செய்யும் மக உபகரணான பெருமாளை சேவிக்க வேண்டுமென ஆசை மிக கொண்டார். மணக்கால் நம்பியும் 2 ஆற்றின் கரையில் 1000 தலை பாம்பினால் காக்கப்படும் பெரு நிதியை காண வாரீர் என அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சென்று பெரிய பெருமாளை காட்டிக் கொடுத்து, இவரே உங்கள் முன்னோர் தேடி அடியேனிடம் சேமித்து வைத்து போன நிதி என்றார். அரங்கநாதனும் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட அந்த பெரியவாய் கண்களோடு சேவை சாதித்து ஆளவந்தாரை ஆட்கொண்டு விட்டார். அந்த திருமேனியை சேவித்து அதுவே தமக்கு தஞ்சமாகவும்
பேராகவும் கொண்டு எல்லாவற்றையும் துறந்து துறவரத்தை மேற்கொண்டு கசாய திருதண்டங்களை ஏற்றுக்கொண்டார். ஆளவந்தார் மேலும் திராவிட வேதங்களை நம்பிகள் இடமிருந்து பெற்று திருவரங்கம் திருப்பதியை உறைவிடமாக கொண்டு சிஷ்ய சம்பந்தத்துடன் சமயத்தை வளர்த்து கொண்டு இருந்தார் அவர். பின்னர் மணக்கால் நம்பி யோக இரகசியத்தை குருகை காவலப்பனிடம் தெரிந்து கொண்டு உம்மை போலவே சமயம் வளர்ப்பார் ஒருவரை நீர் உண்டாக்கி இந்த தரிசனத்தை பேண வேண்டும் என ஆளவந்தாருக்கு ஆணையிட்டு திருநாட்டுக்கு எழுந்து அருளிவிட்டார். இப்பொழுது குரு கூறியபடியே சிஷ்யரும் செய்து முடித்தார். ஆளவந்தாருக்கு திருவரங்க பெருமாள் அரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையரசு நம்பி, சொட்டை நம்பி என 4 குமாரர்கள் இருந்தார்கள். ஆளவந்தாரிடம் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர், திருக்கச்சி நம்பி, மாரநேரி நம்பி முதலானோரும் மற்றும் உள்ள அநேகரும் சிஷ்யர்களாக குழுமியிருந்தார்கள். சில காலம் கழித்த பின்பு ஒரு நாள் பெருமாள் திருவோலக்கத்தில் பெருமாள் கோஷ்டியில் திருவரங்க பெருமாள் அரையர் பெருமாள் முன்பு விண்ணப்பம் செய்யும்போது ஆளவந்தாரை பார்த்து கொண்டே சில ஸ்லோகங்களை கூறினார். இப்பொழுது ஆளவந்தாரும் பகவானுடைய திருவுள்ளம் இதுவென திருவனந்தபுரம் புறப்பட்டு விட்டார். போகும்போது தமது சிஷ்யரான தெய்வவாரி ஆண்டானை மடத்தில் இருத்திச் சென்றார். ஆளவந்தார் சென்றதில் இருந்து தெய்வ வாரி ஆண்டான் நாளுக்கு நாள் மெலிந்து வந்தார். இது கண்ட மற்றவர்கள் வைத்தியரிடம் காட்டினார்கள். வைத்தியரும் இது உடலால் வந்த நோய் கிடையாது, மன வேதனையால் வந்த நோய், மன வேதனை தீர்ந்தால் இளைப்பு நீங்கும் என்றார். முதலிகள் தெய்வ வாரி ஆண்டானை உமக்கு என்ன ஆசை என கேட்க அவரும் ஆச்சாரியனை பிரிந்த துயர்தான் என்று உரைத்தார். உடனே மற்றவர்களும் அவரை பல்லக்கில் வைத்து ஆளவந்தாரிடம் அழைத்துச் சென்றார்கள். ஆளவந்தாரை சேவிக்கப் போகிறோம் என்ற ஆனந்தம் நெஞ்சில் ஊற ஊற உடல் மெலிவும் சிறுக சிறுக நீங்கி நடந்து செல்லும் நிலை உண்டாயிற்று. தெய்வ வாரி ஆண்டானுக்கு அனந்த பத்மநாபனை சேவித்து திரும்பும் வழியில் ஆளவந்தார் தெய்வ வாரி ஆண்டானை சந்தித்து அவர் நிலைக்கு இறங்கி கருணை உள்ளம் கொண்டார். ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம், சித்திரதயம், ஸ்தோத்திர ரத்னம், ஆகம பிரமாணியம், சதுஸ்லோகி முதலான நூட்களை இயற்றி வாழ்ந்து வரும் காலத்தில் தமக்கு பின்பு சமயத்தை வளர்ப்பதற்கு உரியவர் யாரென ஆலோசித்து கொண்டு இருக்கும் சமயத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவர்கள் இளைய ஆழ்வாரை பற்றி பிரஸ்தாபித்தார்கள். அந்த செய்தியை கேட்டது முதல் அவரை காண வேண்டுமென பேர் அவா தோன்றியது. உடனே ஆளவந்தார் தம் சிஷ்யர்களுடன் புறப்பட்டு காஞ்சிபுரம் அடைந்து திருக்கச்சி நம்பிகளால் சேவிக்கப்பட்டு அவர் முதல் இளையாழ்வாரை கண்டு ஆம் முதல்வன் இவன் என கடாட்சித்தார். பேர் அருளாளன் சந்நிதியை அடைந்து இளையாழ்வாரை சமயம் வளர்ப்பவராக ஆக்கித் தர வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டு ஸ்ரீரங்கம் எழுந்து அருளினார். சிறிது காலத்துக்கெல்லாம் ஆளவந்தாருக்கு முதுகில் ராஜப்பிளவை என்னும் நோய் உண்டாயிற்று. ஒரு நாள் காலக்ஷேப கோஷ்டியில் தன் சிஷ்யர்கள் இடையே இந்த நோயை ஏற்றுக்கொள்வார் யாரேனும் உண்டோ என ஆளவந்தார் வினவினார். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு உடனே மாரநேரி நம்பி எழுந்து அடியனுக்கு தந்து அருள வேண்டுமென மிக்க வினயத்துடன் பிரார்த்தனை செய்தார். இந்த மாரநேரி நம்பி தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், விவசாயத்தை தொழிலாக கொண்டவர். ஒரு சமயம் நிலத்தை உழுது கொண்டு இருந்தபோது ஆளவந்தார் அந்த வழியாக போய்கொண்டு இருந்தார். அப்போது மாரநேரி நம்பி குவளையில் சேற்றை கரைத்து குடித்து கொண்டு இருந்தார். ஆளவந்தார் அதனை கண்டு மிக்க ஆச்சரியம் அடைந்து அவரை காரணம் யாதென வினவினார். கஞ்சிக்கு காத்திருந்தும் வரவில்லை, இந்த மண் சுவருக்கு உடம்புக்கு மண்ணிட்டேன் என பதில் கூறினார். மாரநேரி நம்பி அவருடைய விசித்திரமான பதிலை செவிமடுத்த ஆளவந்தாரும் அவருடைய வைராக்கியத்தை வியந்து அவரை திருத்தி பணிகொண்டார். அன்று முதல் மாரநேரி நம்பியும் ஆளவந்தாரிடம் அளவற்ற அன்பும் ஆச்சரிய பக்தியும் கொண்டு ஒழுகி வந்தார்.
இத்தகைய உயர்ந்த உத்தம குணசீலராகிய மாரநேரின் நம்பி தமது ஆச்சாரியிடம் கொண்ட பக்தியின் காரணமாக அந்த ராஜ பிளவையை ஆச்சாரிய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார். பிறகு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஆளவந்தார் நோய் நீங்க பெற்றதும் தாம் ஆம் முதல்வன் என கடாட்சித்த இளையாழ்வாரை தம்பால் அழைத்து வரும்படி பெரிய நம்பிகளை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பினார். பெரிய நம்பிகள் காஞ்சிபுரம் சென்று இளையாழ்வாருடன் ஸ்ரீரங்கத்துக்கு எல்லா இரகசியங்களையும் அருளி செயல்களையும் சொல்லும்படியாக தம் சிஷ்யர்களான திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள், அரையர் முதலானோர் இடம் கூறி திருநாட்டுக்கு எழுந்து அருளிவிட்டார். பின்பு ஆளவந்தாரை பள்ளிப்படுத்தும் சமயம் பெரிய நம்பிகளும் இளையாழ்வாரும் அங்கு எழுந்து அருளினார்கள். ஆளவந்தாரை தரிசித்து அவரிடம் சீரிய உபதேசங்களை பெற வேண்டுமென தம் பேரவா நிறைவேறும் முன்னரே அவர் காலமாகியது குறித்து இளையாழ்வார் மிக மிக வேதனைப்பட்டார். இப்பொழுது ஆளவந்தாரின் திருக்கையில் 3 விரல்கள் முடங்கி இருப்பதைக் கண்டு குறை தீர்ப்பேன் என இளையாழ்வார் அருளியவுடன் விரல்கள் பழையபடி நிமிர்ந்து விட்டன. பிறகு ஆளவந்தார் சம்பிரதாய முறைப்படி பள்ளிப்படுத்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்